கூத்தனூர் சரஸ்வதி. படிக்கும் பிள்ளைகள் வீட்ல இருந்தா இந்த கோயிலுக்கு கட்டாயம் வாங்க. கல்வி கடவுள் சரஸ்வதி. அவளே கல்வி, வேள்வி மற்றும் கலைகளுக்கு அதிபதி. அவளை வழிபட்டா மூடனும் ஞானியாவா. அப்படிப்பட்ட அந்த அற்புத தேவிக்கு தமிழகத்துல தனி கோயில் கூத்தனூர்ல இருக்குது. திருவாரூர் மாவட்டத்துல நன்னிலம் வட்டத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஊர் பூந்தோட்டம். இந்த ஊர்ல தான் புகழ்பெற்ற சரஸ்வதி ஆலயம் அமைஞ்சிருக்குது. முற்காலத்துல இந்த தலம் அம்பாள்பூரின்னு அழைக்கப்படுது. பிற்காலத்துல இந்த ஊரை 2ஆம் ராஜராஜ சோழன் தன்னுடைய அவைப்புலவர் ஒட்டக்கூத்தருக்கு தானமா வழங்கினதுனால கூத்தனூர்னு பெயர் ஏற்படுது. புருஷோத்தம பாரதிங்கிறவருக்கு விஜயதசமி அன்னைக்கு அம்பிகையோட அருள் கிடைச்சதா சொல்லப்படுது. இதன் காரணமா விஜயதசமி நாள்ல பல்வேறு ஊர்களை சேர்ந்த பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை இந்த கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து அட்சராபியாசம் செஞ்சதுக்கு அப்புறமா பள்ளியில சேர்க்கிறத வழக்கமா வச்சிருக்காங்க. பெரும் புலவரான ஒட்டக்கூத்தர் வரகவி பாடும் திறனை வேண்டி கலைமகளை வழிபட்ட தலம் இது. அவரு கூத்தனூருக்கு அருகில பூந்தோட்டம் அமைச்சு காவிரி நீரால சரஸ்வதி தேவிக்கு அபிஷேகம் செஞ்சு பூஜித்து வழிபடுறாரு. அவரோட பூஜையில மனமகிழ்ந்த சரஸ்வதி தேவி ஒட்டக்கூத்தருக்கு தன்னோட வாய் தாம்பூலத்தை வழங்கினதாவும், அதன் பலனா ஒட்டக்கூத்தர் வரகவி பாடக்கூடிய திறம் பெற்று 3 சோழ மன்னர்களோட அரசவை புலவராய் இருந்ததா சொல்லப்படுது. இங்க சரஸ்வதி தேவி வெண்மை நிற ஆடை தரித்தவளா காட்சி தர்றா. அவளோட ஆசனமான வெண் தாமரையில பத்மாசனத்துல வீற்றிருக்கிறா. வலது கீழ் கையில சின்முத்திரையும், இடக்கையில புத்தகமும், வலது மேல் கையில அட்சர மாலையும், இடது மேல் கையில அமிர்த கலசமும் தாங்கி இருக்கிறா. ஜடாமுடியோட கருணை பொழியக்கூடிய இரு விழிகளோட ஞானசஸ் அப்படிங்கிற 3வது திருக்கண்ணும் கொண்டு கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறா. இக்கோயிலோட அருகில புகழ்பெற்ற மாப்பிள்ளை சுவாமி கோயில் இருக்குது. இந்த தலத்து ஈசனை வழிபட்டா திருமண தடையுள்ள ஆண் பெண்களுக்கு திருமணம் நடக்கும்ங்கிறது நம்பிக்கை. மூலஸ்தானத்துல கல்யாண பந்தல இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இங்க சரஸ்வதி தேவி கன்னி சரஸ்வதியா வீற்றிருந்து தன்னை தரிசிச்சு வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு கல்வி செல்வத்தை அள்ளி வழங்கி அருள் புரிறாங்கிறது தல புராணம். அழகிய ராஜகோபுரம் நம்ம வரவேற்கும். உள்ள போனா ஒற்றை பிரகாரம் காணப்படும். பிரகாரத்துல விநாயகர், நாகர், பிரம்மா, பிரம்மபுரீஸ்வரர், பாலதண்டாயுதபாணி ஆகியோர் எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க. ஆலயத்துல ஒட்டக்கூத்தருக்கும் சிலை இருக்குது. சரஸ்வதிக்கு முன்னாடி அன்னவாகனம் இருக்குது. இந்த தலத்துல எழுந்தருளி இருக்கக்கூடிய நர்த்தன விநாயகர் சுயம்பு மூர்த்தின்னு சொல்றாங்க. இந்த ஆலயத்துல வசந்த நவராத்திரி, சாரதா நவராத்திரி சிறப்பா கொண்டாடப்படுது. சாரதா நவராத்திரி விழா 12 நாட்களும் பின்னர் 10 நாட்கள் ஊஞ்சல் உற்சவமும் நடைபெறுது. விழா நாட்கள்ல சரஸ்வதி தேவி சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு, புஷ்ப அலங்காரம்னு பல்வேறு அலங்காரங்கள்ல காட்சி தர்றத தரிசிக்க கண்கோடி வேணும். சரஸ்வதி பூஜை அன்னைக்கு மட்டும் நியமத்தோட விரதம் இருந்து பக்தர்களே அம்பிகையோட திருவடிகள்ல மலர் கொண்டு அர்ச்சிக்கலாம்ங்கிற வழக்கமும் இங்க இருக்கு. விஜயதசமி நாள்ல இந்த ஆலயம் களை கட்டும். நூற்றுக்கணக்கான கார், வேன் முதலான வாகனங்கள் இங்க வந்து பூஜை செஞ்சதுக்கு அப்புறமா கோயில வலம் வருவது கண்கொள்ளா காட்சியா இருக்கும். நவராத்திரி நாட்களை தவிர ஆடி, தை, வெள்ளிக்கிழமைகள்ல அம்பிகைக்கு சந்தன காப்பு, மஞ்சள் காப்பு அலங்காரம் நடைபெறுது. பௌர்ணமி தோறும் மாலை சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுது. சரஸ்வதி தேவியோட அவதார நட்சத்திரமான மூல நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள்ல விசேஷமா அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுது. விசேஷ நாட்கள்லயும் சரஸ்வதிக்கு உரிய புதன்கிழமைகள்லயும் அம்பிகைக்கு தேனும் பாலும் அபிஷேகம் செஞ்சா கல்வியில மிகச்சிறந்த முறையில தேர்ச்சி பெறலாங்கிறது ஐதீகம். வாழ்க்கையில ஒரு முறையேனும் உங்களோட பிள்ளைகளை கூத்தனூர் அழைச்சிட்டு போய் சரஸ்வதி தேவிய வழிபட செய்யுங்க. அழியாத செல்வம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கல்வி செல்வம் உங்க எல்லாருக்கும் நிறைவாவும் வளமாவும் கிடைக்கணும் அப்படின்னு சரஸ்வதி தேவிய வணங்கி வேண்டி கேட்டுக்கிறேன்.